அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நடத்தக்கூடிய முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுக்கான வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது NTSC 2019 கேட்கப்பட்ட கணிதம் சார்ந்த 20 வினாக்களுக்கான விடை விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது போன்ற வினாக்களை நீங்கள் பயிற்சி செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக முதலமைச்சர் திறனாய்வு தேர்வை எளிமையாக வெற்றி பெற முடியும். முதல் கேள்வி பார்க்கலாம். 101 1771 பகா காரணிப்படுத்தும் போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1771 இருக்குது. இதை நம்ம எப்படி பகா காரணிப்படுத்தலாம்னா 7ஆல் வகுத்தோம்னா 2 7 14 மீதி 3 37 5 35 மீதி 2 21 3 21. அடுத்தது நம்ம 11ஆல் வகுக்கலாம். 2 11 22 மீதி 3 33 3 11 33. இப்போ இதுக்கு மேலே இது பகா எண்ணாக வந்துடுச்சு. 23ஆல் தான் வகுக்க முடியும் ஒரு முறை அடங்கும். 1771 எப்படி எழுதலாம்? 7 × 11 × 23 பகா காரணிகளாக பெருக்கல் பலனை எழுதியிருக்கோம். இதனோட அடுக்குகளின் கூடுதல், இதனோட அடுக்கு எல்லாமே 1 1 1 தான் இருக்குது. அப்போ அடுக்குகளின் கூடுதல் 3. 3 ஆன்சர் நமக்கு இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு இரண்டாவது விடை தான் சரியான விடை. அடுத்த வினா எண் 102. Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு எண்ணில் Tn+1 - Tn - 1 மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கூட்டுத்தொடர். Tn = நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? A + n - 1 × D. இதில் நம்ம கேட்டிருக்கிறது என்ன? Tn+1 n+1 = A + n இருக்க வேண்டிய இடத்துல n+1 போட்டுடலாம். ஃபார்முலாவில் இருக்கிற -1 போட்டுட்டு D. அப்போது நமக்கு A + NDன்னு வரும். +1 -1 கேன்சல் ஆகிடும். அதே போல் நமக்கு Tn - 1 கண்டுபிடிச்சோம்னா A + n இருக்க வேண்டிய இடத்துல n - 1 -1 × D. இப்போது A + n - 2 × D. இதை விரிவுபடுத்தணும்னா A + ND - 2D அப்படின்ட்டு வரும். இந்த ரெண்டு மதிப்புகளையும் எடுத்து எழுதியிருக்கேன். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். மேலே இருக்கிற மதிப்புலேருந்து கீழே கழிக்கணும். குறியை மாற்றி கூட்டிக்கலாம். இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். கூட்டுறப்போ நமக்கு ஏ கேன்சல் ஆகிடும். +A - A +ND - ND கேன்சல் ஆகிடும். இது +2D. இப்போ இதனோட மதிப்பு நமக்கு என்னென்னு கிடைக்குது? +2D அப்படின்னு கிடைக்குது. +2D அப்படின்ற ஆன்சர் நமக்கு மூன்றாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மூன்றாவது விடை தான் இதற்கு சரியானது. அடுத்த வினா எண் 103. x + y = 3 x² + y² = 5 எனில் xy இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு x + y ² ஃபார்முலா என்னன்னு தெரியும்? x² + y² + 2xy. இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம தெரியாத மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். x + y மதிப்பு 3 3² = x² + y² மதிப்பு 5ன்னு கொடுத்துருக்காங்க. +2xy. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 9 = 5 + 2xy. இதிலிருந்து இந்த 9லேருந்து இந்த +5 இந்த பக்கம் கொண்டு வரப்போ -5 ஆகும். கழிச்சா 4 = 2xy. எனக்கு xy மட்டும்தான் வேணும். பெருக்கல் இருக்கிற 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தல் ஆகும். 2 = xy. 2 = xyன்னு வரும். xyயோட மதிப்பு 2. இது மூன்றாவது விடையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது விடை தான் இதுக்கு சரியான விடை. அடுத்த வினா எண் 104. -2, 0 0, -2 மற்றும் 2, 0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நேரடியான வினா தான். ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 1/2 ஃபஸ்ட்டு புள்ளி -2 0. அடுத்து இரண்டாவது புள்ளி 0 -2. மூன்றாவது புள்ளி 2 0. நான்காவது புள்ளி அதாவது ஃபஸ்ட்டு புள்ளியே எழுதணும். -2 0 அப்படின்னு எழுதிட்டு 1/2 × இப்படி கிராஸ் வாக்கில் பெருக்கலாம். 2 -2 பெருக்குனா +4. அடுத்து 0 0 பெருக்குனா 0. அடுத்தது 0 2யும் 0 பெருக்குனா 0 - இங்கேருந்து பெருக்கணும்னா 0. இது பெருக்குனா -4. இது 2 பெருக்குனா 0.
அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1/2 4 இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் 4ன்னு வரும். இப்போது 1/2 இன்ட்டு 8ன்னு வருது. இதில் பாதி 4 அலகுகள். 4 அலகுகள் அப்படிங்கிறது ரெண்டாவது ஆன்சராக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வினாக்கான விடை. அடுத்த வினா எண் 105. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 25√3 cm² எனில் அதன் சுற்றளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா √3/4a² = 25√3. இதில் இந்த √3க்கு √3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ a² = 25 பெருக்கல் 4ன்னு வரும். 25 4ஆல் பெருக்குனா 100. இதிலிருந்து a கண்டுபிடிச்சிடலாம். a = 10. a 10ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சுற்றளவு. சுற்றளவுங்கிறது சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 3a. அப்போது 3 × 10 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டருங்கிறது இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வினாக்கான சரியான விடை. அடுத்த வினா எண் 106. இரு கனசதுரங்களின் புறப்பரப்புகளின் விகிதமானது 16:36 எனில் அதன் பக்கங்களின் விகிதம். பரப்புகள் விகிதம் 4a². அதே மாதிரி இது a1² கூட வச்சுக்கலாம். 4a2². 2 கனசதுரங்கள் இல்லையா, அதனால் இப்படி எழுதிக்கலாம். 16:36. இதில் 4 கேன்சல் பண்ணிக்கலாம். a1² / a2² = 16/36. இதிலிருந்து a1/a2² = 16/36. இந்த பக்கம் ரூட் எடுத்தோம்னா a1/a2ன்னு கிடச்சிடும். இந்த பக்கம் ரூட் எடுக்கிறப்போ 16க்கு ரூட் எடுத்தால் 4, 36க்கு ரூட் எடுத்தால் 6. 4/6. இதை சுருக்கணும்னா 2/3. அப்போ பக்கங்களின் விகிதம் a1/a2ன்னு போட்டுட்டா a1:a2ன்னு போட்டால் 2:3. 2:3ங்கிறது நமக்கு நான்காவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. நான்காவது விடை தான் இதுக்கு சரியான விடை. அடுத்த வினா எண் 107. 1/1 + sin θ + 1/1 - sin θ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை குறுக்கு பெருக்குனாவே நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது பின்னங்களின் கூட்டல் குறுக்கு பெருக்கலாம். பாருங்கள், 1 - sin θ ப்ளஸ் இது குறுக்கு பெருக்கிறப்போ 1 + sin θ / இது ரெண்டையும் பெருக்கணும். அதாவது a + b × a - b வடிவத்தில் இருக்குது. அப்போ a² 1² - sin² அப்படின்னு வந்துடும். இதில் ப்ளஸ் sin θ - sin θ, அதாவது -sin θ + sin θ கேன்சல் ஆகிடும். 1 கூட்டினா 2/1 - sin² θ. 1 - sin² θ என்னென்னு எழுதலாம்? cos² θ. அப்போது இதை என்னென்னு மாற்றி எழுதலாம்? தலைகிலி. cos² தலைகிலி தலைகிலி sec². அப்போது 2 sec² θ அப்படின்றது இதுக்கு சரியான விடை. நமக்கு இரண்டாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா எண் 108. sin a = 1/2 மற்றும் cos b = 1/√2 எனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. sin a மதிப்பு 1/2 வர்றது, அதாவது a என்ற கோணம் நமக்கு 30 டிகிரியில் தான் நமக்கு 1/2. cos 45 டிகிரியோட மதிப்பு தான் 1/√2. அப்போது பியோட மதிப்பு 45 டிகிரி. இது ரெண்டையுமே நம்ம கூட்டுறப்போ 75 டிகிரி. a + bங்கிறது 75 டிகிரி. இது மூன்றாவது விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா வினாக்களும் நேரடியான வினாக்களாக தான் இருக்குது. ரொம்ப எளிமையாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அடுத்த வினா எண் 109. 5 tan θ = 4 எனில் 5 sin θ - 4 cos θ / 5 sin θ + 4 cos θ அப்படின்னு மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, tan θ = 4/5 பெருக்கில் இருக்கிற 5 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இதை கண்டுபிடிச்சிடலாம். இதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னா, இதிலேருந்து ஒரு cos θவை வெளியே எடுக்கலாம். cos θ வெளியே எடுக்கிறப்போ 5 sin θ, இதில் cos θ இல்லாதனால நம்ம cos θவால் எடுத்துக்கலாம். மைனஸ் இதை cos θவால் வகுக்கிறப்போ 4 cos θவும் கேன்சல் ஆகிடும். தொகுதியில் இது மாதிரி வரும். பகுதியில் என்னென்னு வரும் அப்படின்னா, cos θவை காமனாக எடுத்தோம்னா 5 sin θ அப்படியே இருக்கும். இதில் cos θ இல்லாதனால cos θவால் வகுத்துக்கலாம். ப்ளஸ் 4 அப்படின்ட்டு வந்துடும். இதில் cos θ கேன்சல் பண்ணிக்கலாம். 5 sin θ / cos θவை என்னென்னு சொல்லலாம்? tan θ
-4/5 tan θ +4. இப்போ நமக்கு தெரிந்த மதிப்பு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 5 × 4/5 -4 டிவைடட் பை 5 × 4/5 +4. இதில் 5 5 கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கேயும் 5 5 கேன்சல் பண்ணிக்கலாம். மேலே 4 - 4 4லேருந்து 4 கழிச்சா 0. கீழே என்னென்ன மதிப்பு வந்தாலும் 0வால் வகுக்கிறப்போ நமக்கு 0 தான் ஆன்சராக வரும். இதற்கான விடை 4வது ஆப்ஷன் 0. அடுத்து வினாயன் 110. cos a - b சமம் √3/2 மற்றும் sin a + b சமம் 1 எனில் a மற்றும் b இன் மதிப்பானது. இப்போது இந்த காசோட √3/2 மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a - b = 30 டிகிரி. அதேமாரி sin a + b சமம் 1ன்னா sin எந்த கோணத்திற்கு 1ன்னு கிடைக்கும்? 90 டிகிரி. அப்போ இங்கே கோணம் இருக்க வேண்டிய இடத்துல a + b = 90 டிகிரி. இது சமன்பாடு தீர்வு கண்டுபிடிக்கிற முறையில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2a b - b + b கேன்சல் ஆகிடும், 120 டிகிரி. இப்போ a = 60 டிகிரி. a 60ஆக இருந்தால் 60 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே 60 + b = 90. b = 90லேருந்து 60 டிகிரியை கழிச்சோம்னா 30 டிகிரின்னு கிடைச்சிடும். அப்போ நமக்கு ஆன்சர் 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி அப்படின்றது 3வது ஆன்சராக கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது விடை தான் இதுக்கு சரியான விடை. இந்த வீடியோவில் நம்ம 10 வினாக்களுக்கான விடை விளக்கம் பார்த்தோம். பார்ட் 2ல் 11லேருந்து 20 வரை உள்ள வினாக்களுக்கான விடை விளக்கம் பார்க்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.